ஓம் சக்தி. பல ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிபுரம் அருகே ஆசிரியராக இருந்தபோது நானும் எனது நண்பரான சக ஆசிரியர் ஒருவரும் மிதிவண்டியில் பேசிக்கொண்டே பள்ளிக்கு செல்வது வழக்கம். ஒரு நாள் நண்பர் சோகமாக இருப்பது கண்டு என்ன பிரச்சனை என விசாரித்த போது, என்னுடன் பிறந்தவர்கள் 3 சகோதரிகள். அவர்களை நல்லபடியாக படிக்க வைத்து நல்ல இடத்தில் திருமணமும் செய்து வைத்து விட்டோம். என் அப்பா காலமான பிறகு சொத்து தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் மூவரும் நீதிமன்றம் போனார்கள். எனக்கு வழக்காடுவதற்கு வசதியில்லை. வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கிறது, என்ன செய்வதென்றே புரியவில்லை என்றார். நான் நாளை மருவத்தூர் போகிறேன், நீயும் வா, உன் பிரச்சனை பற்றி அன்னையிடம் அருள்வாக்கு கேட்கலாம் என அழைத்தேன். அதற்கு அவர், அங்கு ஒரு ஆசிரியர் குறி சொல்கிறார் என கேள்விப்பட்டிருக்கிறேன், வழக்கு தொடர்பான இந்த பிரச்சனைக்கு கூட சொல்வாரா என்று கேட்டார். அங்கே சொல்வது குறி அல்ல, அருள்வாக்கு. அது மிகப்பெரிய சக்தி. அருள்வாக்கு மட்டுமல்ல, பல சித்துக்கள் விளையாடுகிற அம்மா அவள். பல அதிசயங்களை நடத்தி காட்டியிருக்கிறாள் அந்த அன்னை என்றேன். அது கேட்ட நண்பர், அப்படியா, உங்க அம்மா எல்லாம் கொடுக்குமா என்று கேட்டபடி மிதிவண்டியை ஓட்டிக்கொண்டே தன் வலது கையை உருண்டை போல காட்டி, பூசணிக்காய் கொடுக்குமா என்று கிண்டலாக கேட்டார். அதை கேட்ட எனக்கு கோபம் வந்துவிட்டது. இதோ பார், விருப்பம் இருந்தால் வா, இல்லை என்றால் விட்டுவிடு, இந்த கிண்டல் எல்லாம் வேண்டாம் என்றேன். உடனே நண்பர், இல்லை இல்லை, சும்மா விளையாட்டுக்காகத்தான் கூறினேன், கோபப்படாதே, நான் கண்டிப்பாக நாளை மருவத்தூர் வருகிறேன் என்றார். மறுநாள் மருவத்தூர் சென்று அருள்வாக்கு பதிந்தோம். அவரையும் அழைத்தார்கள். அம்மாவின் முன்னே போய் அமர்ந்ததும் அம்மா அவரிடம், மகனே, நேற்று நீயும் உன் நண்பனும் என்ன பேசிக்கொண்டிருந்தீர்கள்? பூசணிக்காய் கொடுக்குமா என்று கேட்டாயல்லவா என்று கேட்டு, உன் கையை நீட்டு என கூறி ஒரு வேப்பிலையை கிள்ளி அவர் கையில் போட்டு, உன் மற்றொரு கையை வைத்து மூடு என்றாள். அவ்வாறு செய்த பின் திற என்றதும் திறந்தால் இளநீர் அளவில் அவர் கையில் கல்யாண பூசணிக்காய். அவர் நேற்று எந்த சைஸில் கைவிரல்களால் காட்டினாரோ அதே சைஸில் இருந்தது. அம்மா சொன்னாள், மகனே, இந்த கல்யாண பூசணிக்காயை மஞ்சள் துணியில் முடிந்து உனது வீட்டின் தெருவாசல் படியில் கட்டு, வழக்கில் வெற்றி தருகிறேன், உத்தரவு என்றாள். அழுதபடியே வெளியில் வந்து நடந்ததை கூறினார். அம்மா கூறியபடி அதை கட்டிவிட்டார். 3 நாட்கள் கழித்து ஒரு பிரபலமான வக்கீல் ஒருவர் நண்பரின் வீட்டிற்கு வந்து, வழக்கு சம்பந்தமான ஆவணங்களை படித்துவிட்டு, நியாயம் உன் பக்கம்தான் இருக்கிறது, பயப்படாதே, நான் இந்த வழக்கை எடுத்து நடத்துகிறேன், எனக்கு ஃபீஸ் எல்லாம் வேண்டாம், உனக்கு வெற்றி கிடைத்த பிறகு நீ ஏதாவது கொடுத்தால் போதும் என்று சொல்லி வழக்கை நடத்தி வெற்றி பெற்றார். அவரின் சகோதரிகள் உயர்நீதிமன்றத்தில் முறையிட்ட போதும் அங்கும் அவருக்கே வெற்றி கிடைத்தது. நாம் எங்கிருந்து எதை பேசினாலும் எதை செய்தாலும் பங்காரு அம்மா அவர்களுக்கு தெரியும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் உணர முடிகிறது. ஓம் சக்தி.